எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஒர்க்கர் பைலட் ப்ரோக்ராம். இதை வந்து ஐஆர்சிசியில் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து கேர் கிவர் பைலட் ப்ரோக்ராம்னு சொல்லலாம் நம்ம. அதாவது இந்த பைலட் ப்ரோக்ராம் வந்து மார்ச் 31, 2025 அன்னைக்கு வந்து இதை ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதை நம்ம அது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில இதெல்லாம் நம்ம பண்ணி வச்சுக்கணும். அது என்னென்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நோ எல்எம்ஐஏ, அதே மாதிரி ஐஎல் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎல்பி 4 இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. லோ எஜுகேஷன்ஸ் இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில் இதை எப்படி அப்ளை பண்ணலாம், எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கேர் ஒர்க்கர் ப்ரோக்ராமை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஐஆர்சிசியில் எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேஜோட யூஆர்எல் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இந்த பேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட எலிஜிபிலிட்டி எவ்வளோ, அதாவது ஐஎல்ஸில் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பேஜில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஹோம் கேர் பைலட் ப்ரோக்ராம், அதாவது 2025 மார்ச்சில் ஆரம்பிக்கிற ப்ரோக்ராம் வந்து இது வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 2 ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் சைல்டு கேர் ப்ரொவைடர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமும், இன்னொன்று வந்து ஹோம் சப்போர்ட் ஒர்க்கர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ப்ரோக்ராமும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஜூன் 2024 க்ளோஸ் ஆகிடுச்சு. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ ஹோம் கேர் ஒர்க்கர் பைலட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மார்ச் 31 அப்போ ஆரம்பிக்க போகுது. இதுக்கு வந்து இது வழியாக ஈஸியாக பிஆர் வாங்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கம்மியான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நோ அதாவது எல்எம்ஐயும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐஎல்ஸ் எக்ஸாமில் நீங்கள் வந்து சிஎல்பி 4 வாங்கினாலே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்டரி படிச்சிருந்தாலே போதுமானது, அதாவது 12th முடிச்சிருந்தாலே போதுமானது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இதை அப்ளை பண்ணி நீங்கள் ஒன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சின்னா இது வழியாக உங்களால் ஈஸியாக பிஆர் வாங்க முடியும். நீங்கள் இதுதான் முதல் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லை இமிக்ரேஷன் நியூஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ப்ரோக்ராமில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 31 வந்து இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக கனடாவில் இருக்கணும். கனடாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள் டு அப்ளை திஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக கனடாவில் இருக்கிறவங்க மட்டும் தான் அதை அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் அவுட் சைட் கனடாவில் இருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இந்தியாவிலையோ இல்லை வெளிநாட்டில் வேறு எங்கேயாவது இருந்தீங்கன்னா உங்களால் இப்போதைக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுவுமே வந்து அவுட் சைட் கனடாவில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்ட்ரீம் வந்து சீக்கிரம் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர என்னைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இந்த ஸ்ட்ரீம் அவுட் சைட் கனடாவில் இருக்கிறவங்களுக்குன்னு அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் லேட்டர் இயரில் வந்து இந்த இயரில் பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து அவுட் சைட் கனடாவில் இருக்கிறவங்களும் இதை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்பலாம். இப்போ நீங்கள் கனடாவில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களால் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண முடியும். மார்ச் 31 அது ஓப்பன் ஆகணும்னா இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் நீங்கள் பண்ணி வச்சிருக்கணும். என்ன பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஐஎல்ஸ் எக்ஸாம், அதாவது இங்கிலீஷ் ப்ரொவின்சி எக்ஸாம் எழுதி வச்சிருக்கணும். அதில் சிஎல்பி 4 லெவல் வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து இசிஏ மூலமாக, அதாவது எஜுகேஷன் கிரெடென்ஷியல் அசஸ்மெண்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மார்ச் 31 ஓப்பன் ஆகும்போது உங்களால் ஈஸியாக வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அது தவிர இதோட எலிஜிபிலிட்டி என்னன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதை தவிர வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் டெஸ்ட் எழுதிருக்கணும். அதை தவிர ஜாப் ஆஃபர் ரெக்யர்மெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணியிருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஆஃப் 6 months ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹோம் கேர் ஒர்க்கராக 6 months ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி உங்களால் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 months வந்து ஹோம் கேர் ட்ரைனிங் கூட எடுத்துருக்கலாம். அப்போ கூட இது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் சேரும். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ், அதாவது இங்கிலீஷ் எக்ஸாம் இல்லை ஃப்ரெஞ்ச் எக்ஸாம்ஸ், அதாவது இங்கிலீஷ் எக்ஸாமில் ஐஎல்ஸ் செல்பிப் எது வேணால் நீங்கள் எழுதி கிளியர் பண்ணியிருக்கலாம். அதாவது கிளியர் பண்ணி சிஎல்பி லெவல் வந்து 4 வாங்கினாலே போதுமானது. இதை வந்து அடுத்த எலிஜிபிலிட்டி வந்து நம்ம மீட் பண்ணுறதுக்கு. இதுக்கு அடுத்த எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஆஃபர். இந்த ஜாப் ஆஃபர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் ஹவுஸ் ஹோல்டில் வந்து நீங்கள் ஒரு ஆஃபர் வாங்கியிருக்கலாம். அங்கே வந்து ஹோம் ஒர்க்கராக ஒர்க் பண்ணலாம், அங்கே ஒரு ஆஃபர் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன்லேருந்து நீங்கள் வந்து
ஃபுல் டைமுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கியிருக்கலாம், இல்லை ஷார்ட் டேர்முக்கு கூட நீங்கள் ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கியிருந்தாலும் நீங்கள் வாங்கி அங்கே ஒர்க் பண்ணாலும், அதாவது ஹோம் ஒர்க்கராக நீங்கள் ஒர்க் பண்ணாலும் இந்த பாத்வேக்கு, இந்த பிஆர் பாத்வேக்கு நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ ஜாப் ஆஃபரில் வந்து ரெப்யூட்டட் கம்பெனிஸ்லேருந்து நம்ம ஜாப் ஆஃபர் வாங்கணும்னு சொல்கிறோம். அது வந்து ரெப்யூட்டட் கம்பெனிஸ், எந்த மாதிரியான கம்பெனிஸ்லேருந்து நீங்கள் ஜாப் ஆஃபர் வாங்கினா இந்த பிஆருக்கு பாத்வேக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ஹோம் கேர் சப்போர்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், டைரக்ட் கேர் ஏஜென்சிஸ், பர்சனல் கேர் சர்வீசஸ் இன் ரெசிடென்சியல் செட்டிங்ஸ், அடுத்தது பீடியாட்டிக் ஹோம் கேர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இந்த மாதிரியான நீங்கள் ஆர்கனைசேஷன்லேருந்து நீங்கள் ஜாப் ஆஃபர் வாங்கினா மட்டும்தான் வேலிட். அதர் தன் தட் இதை தவிர வேறு ஏதாவது நீங்கள் ஜாப் ஆஃபர் வந்து வேறு எங்கே இருந்தாலும் வாங்கினீங்க, அதாவது சப்போஸ் உங்கள் இமிக்ரேஷன்ஸ் யாராவது உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் தராங்க, இல்லை உங்கள் கன்சல்டன்ட் யாராவது உங்களுக்கு ஜாப் ஆஃபர் தராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்பாதீங்க. அது வந்து ரெட் அலர்ட்னு சொல்லலாம். அது வந்து ஸ்கேம் பண்ண உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் ஒரு கன்சல்டன்ட் வந்தோ இல்லை உங்களோட இமிக்ரேஷன் யாராவது உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வந்து தரேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை நம்பாதீங்க. அது வந்து ஸ்கேம். அந்த மாதிரி யாராவது கேட்டு உங்களுக்கு பைசா கேட்டாங்களோ இல்லை உங்கள்கிட்ட காசு கேட்டாங்களோ கண்டிப்பாக தராதீங்க. ஜாப் ஆஃபர் நீங்களே தான் வாங்கணும். உங்களால் கண்டிப்பாக ஜாப் ஆஃபர் ஈஸியாக வாங்க முடியும். அது நீங்கள் மட்டும்தான் வாங்கணும், நீங்கள் டைரெக்டாக தான் வாங்கணும். இது வந்து இவங்க மூலமாகவோ கன்சல்டன்ட் மூலமாகவோ இல்லாட்டி இமிக்ரேஷன் மூலமாகவோ வாங்கக்கூடாது, வாங்க முடியாது. வாங்கினா அது எலிஜிபிள் கிடையாது. அதனால் அந்த மாதிரி யாராவது சொல்லி உங்களுக்கு நான் ஜாப் ஆஃபர் வந்து வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காசு கேட்டாங்களாம் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. அது வந்து டோட்டலாகவே ஸ்கேம், அது ஏமாத்து வேலை. அதில் நம்பாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு ஃபியூச்சர் இமிக்ரேஷன் அப்டேட்டையோ இல்லை கனடாவோட நியூஸையோ எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.